உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்று தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2020-21 கல்வியாண்டிற்கான ஒரு பொதுத் தேர்வு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், தற்பொழுது கொரோனா காலத்தில் தற்பொழுதுதான் 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடியாக பள்ளிக்கூடங்களை திறந்து வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு ஆன்லைனில் மட்டுமே வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் நேரடியாக அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று, அதாவது 25/2/2021 அன்று நம்மளுடைய சட்டப்பேரவையில் விதி 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு இன்றி அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு இனிப்பான செய்தியை கல்வியாளர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால், இந்த வகுப்பு ஆன்லைனில் தொடங்கியிருந்தாலும் போதுமான மாணவர்களிடமும் மற்றும் பெற்றோர்களிடமும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் என்று சொல்வார்கள், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத நிலையில் அவர்களுடைய வகுப்பை தொடர்ந்து அவர்களுடைய வகுப்பை அவர்கள் கவனித்து அதனுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக படிக்க முடியாமல் இருந்தது. இருந்தாலும் நம்முடைய பள்ளி கல்வித்துறையானது அவர்களுடைய அந்த சிலபஸ் என்று சொல்வார்கள், அந்த சிலபஸை கம்மியாக வைத்து மேற்படி தேர்வு எழுதுவதற்கான ஆயத்த பணிகளை நம்முடைய பள்ளி கல்வித்துறை தயாரித்து கொண்டிருந்தது. இந்நிலையில் மற்றும் கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்து அவர்களுக்கு பொதுத் தேர்வு இன்றி அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை இன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவித்துள்ளார். மேலும் அவர்களுக்குரிய மதிப்பெண் எவ்வாறு வழங்கப்படும் என்பதை ஒரு விரிவான அறிக்கையாக பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.